மிகவும் அதிகமாக எச்சரிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. வேதமே யாருக்கு புரியும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் புரியும் ஃபஸ்ட்டு. அப்போ நான் முதலாவது அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? விருப்பம். இது உறவின் அடிப்படையில் தாங்க கிடைக்கும். இந்த உறவை சரி பண்ணணும். இப்போ சத்துருடைய நோக்கம் என்னென்னா, ஒன்று பாவத்தை காமிச்சு விசுவாசத்தை கெடுக்கிறது, அல்லது அவிசுவாசத்தை இருதயத்தில் கொண்டு வந்து பாவம் செய்ய வைக்கிறது. இதுதான் அவனுடைய வேலை. இதுலேருந்து தப்பிக்கிறது என்னென்னா, நாம் சுயம் முழுவதும் அழிக்கப்பட்டுறணும். சுயம் அழிக்கப்பட்டுறணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு மனிதர்களும் நியாயத்தீர்ப்பில் நிற்கணும்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ தேவனோடு உறவில் வர்ற மனிதனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவனோடு வாழுகிறது ஆவியில் நடக்கிறவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சுயாதீனத்தை தேவனுக்கு அடிமைகளாகிறதா மாற்றிக்கொள்ளணும். சரண்டர்